கௌதம் காம்பீரும் விராட் கோலியும் முத்தம் கொடுக்குற நீங்க பார்க்குற இந்த வீடியோ காட்சி ஆகட்டும், மைக் டைசனும் ஜாக் பாலும் முத்தம் கொடுக்குற இந்த காட்சி ஆகட்டும், எலான் மஸ்கும் ட்ரம்ப்பும் முத்தம் கொடுக்குற இந்த காட்சி ஆகட்டும், ட்ரம்ப்பும் கமலா ஹாரிஸும் இருக்கக்கூடிய வீடியோ காட்சிகள் ஆகட்டும், இப்படி ஏகப்பட்ட வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. இது எதுவுமே உண்மை கிடையாது. சமீபத்தில் வெளியான எலான் மஸ்கோட வீடியோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த வீடியோவை ஸ்லோ மோஷனில் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபேக் வீடியோ அப்படின்றது தெரியும், எடிட் செய்யப்பட்டது அப்படின்றது தெரியும். ஆனால் நாள் ஆக ஆக இன்னும் வீடியோ குவாலிட்டியாக வரும், ஃபேக்குன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கான வீடியோஸ்லாம் வெளியில் வரும். இப்போவே ஏகப்பட்ட ஆப் வந்துருச்சு, பே பண்ணால் ஒரு குவாலிட்டி, பே பண்ணலைன்னா ஒரு குவாலிட்டி அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க. ஸோ இதை தான் இப்போ சைபர் செக்யூரிட்டி துறையை சேர்ந்தவங்க ரொம்ப ரொம்ப ஆபத்தானது இது அப்படின்னு எச்சரிக்கை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது எப்படி எல்லாராலையும் பண்ண முடியும், இந்த தொழில்நுட்பத்தை தெரிஞ்சவங்க மட்டும்தானே பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த காலம்லாம் போய் இப்போ எல்லாராலையும் பண்ண முடியுன்ற அளவுக்கு ஒரு சாதாரண ஒரு அப்ளிகேஷன் எல்லார் கையிலையும் கிடைக்கிற மாதிரி அப்ளிகேஷன் வடிவில் இந்த டெக்னாலஜி வந்துருச்சு. இப்போ எக்ஸாம்பிள், இது ரிலேட்டடாக வெளியான செய்திகளை நான் பார்த்துட்டு யூடியூப் செக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்பில் இது ரிலேட்டடாக அட்வர்டைஸ்மெண்ட் வருது. இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருந்தால் யாரை வேணும்னாலும் முத்தம் கொடுக்குற மாதிரி, ஹக் பண்ணுற மாதிரி யாராலையும் வீடியோ ரெடி பண்ண முடியும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கோட் படம் ரிலீஸ் ஆன டைமில் த்ரிஷாவோட வீடியோவை இன்னொரு நபர் எடிட் பண்ணி ஏஐ வீடியோவாக எடிட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தார். த்ரிஷா வந்து அந்த நபருக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி இது எல்லா செய்திகளையும் வந்துருச்சு. இது ஒரு மிகப்பெரிய ஆபத்துன்றதையும் அப்பவும் ரிஜிஸ்டர் பண்ணாங்க. பல செய்திகளை நிறைய பேர் கண்டனமும் தெரிவித்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஜெயிலர் படத்தில் தமன்னா ஆடின பாட்டுக்கு சிம்ரன் ஆடின ஏஐ எடிட்டட் வீடியோ பயங்கர ட்ரெண்ட், உண்மையிலேயே நல்லாவும் இருந்துச்சு. ஆனால் அதோட ஆபத்து அப்போ நமக்கு புரியலைன்னு தான் சொல்லணும். இப்போ நானுமே அந்த வீடியோவை பார்த்து பயங்கரமாக இருக்கேன் அப்படின்னு ஆச்சரியப்பட்டவன் தான். ஏன் இப்போ அது வந்து ஆபத்துன்னு சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, எல்லாராலையும் பாராட்டப்பட்ட அந்த வீடியோ எந்தவித ஆக்வர்டும் இல்லாமல் ஆள் தொட்ட பூபதி பாட்டில் சிம்ரன் ஆடின பழைய ஸ்டைலையும் எனர்ஜியையும் நமக்கு மறுபடியும் காமிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதே டெக்னாலஜி இப்போ எப்படி ஆபத்தாக மாறி இருக்கு அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும். சமீபத்தில் ஏஐ இன்ஜினியர் சுச்சீர் பாலாஜி மரணம் அடைஞ்சார் இல்லையா, அவர் தான் ஒர்க் பண்ண ஓப்பன் ஏஐ நிறுவனத்துக்கு அகெயின்ஸ்டாக என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு அப்படின்னா, காப்பிரைட் விதிகளை அந்த நிறுவனம் வந்து சரியாக ஃபாலோ பண்ணலை, சட்ட விதிமீறல்கள்லாம் அது ஈடுபடுது அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டை தான் முன் வச்சிருக்காரு. அதே இந்த மாதிரியான ஆப் வரும்போதும் இதே பிரச்சனை தான் வரும். என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஆப் வந்தால் யாரும் யார்கிட்டையும் எந்தவித பர்மிஷனும் வாங்க தேவையே இல்லை. யாரோட ஃபோட்டோ கிடைச்சாலும் முத்தம் கொடுக்குற மாதிரி அவங்களால வீடியோ கிரியேட் பண்ண முடியும்னா இது எவ்வளோ பெரிய ஆபத்து. இப்போ இந்த காவாலா பாட்டுக்காக சிம்ரன்ட்ட பர்மிஷன் வாங்கினாங்களா, இல்லை ஜெயிலர் பட ப்ரொடியூசர்ட்டையோ டைரக்டர்ட்டையோ குறைந்தபட்சம் தமிழ்நாட்டையோ பர்மிஷன் வாங்கினாங்களான்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அப்போ இதோட ஆபத்து வந்து நமக்கு புரியல. ஆனால் இப்போ இது எல்லாராலையும் பண்ண முடியும்னு நினைக்கும் போது தான் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறிட்டு இருக்குன்றத சைபர் செக்யூரிட்டி துறையை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி அப்ளிகேஷன் வர்றது மூலமாக இந்த மாதிரியான டெக்னாலஜி எளிமையாக எல்லாருக்கும் கிடைக்கும் போது ஆண் பெண்ணுன்னு எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் யாரை வேணாலும் அவங்களால கிண்டல் பண்ண முடியும், ட்ரோல் பண்ண முடியும், பொறுப்புகளில் இருக்கிறவங்க பதவிகளில் இருக்கிறவங்களாம் அசிங்கப்படுத்த முடியும். இன்னும் சொல்லப்போனால் இந்த அப்ளிகேஷனோட ஆபத்து புரியாமல் சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் இதை ப்ரமோட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த முத்த காட்சியை எப்படி கிரியேட் பண்ணணும்னு டுட்டோரியல் வீடியோ வேற ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யூடியூப்ல, இன்ஸ்டாகிராமில் பார்க்க முடியுது. அதுவும் குறிப்பாக ஹிந்தி இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் அநியாயத்துக்கு இந்த மாதிரியான வீடியோவை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவுமே பல லட்சக்கணக்கில் பார்வையாளர்களை தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் தமிழில் இதை பற்றி முன்னாடியே ஒரு முன்னெச்சரிக்கையாக கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் அந்த வீடியோ பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரியான ஆப்பை ப்ரமோட் பண்ணுறது, இல்லை இந்த மாதிரியான வீடியோவை எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்கிறது, இதெல்லாம் சட்டத்துக்கு கீழே வருதா, இது எந்த விதிமீறல்களில் வருது அப்படின்றது ரிலேட்டடாக சைபர் கிரைம் அட்வொகேட் கார்த்திகேயன்ட்ட விளக்கம் கேட்டிருந்தோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒருத்தரோட பிக்சரை யூஸ் பண்ணி என்ன மாதிரி வேணாலும் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணலாம், இல்ல என்ன மாதிரி வேணாலும் வந்து ஒரு இமேஜை கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற காலகட்டத்தில் தான் இருக்கீங்க. ஸோ இது எதனால நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, டீப் ஃபேக் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி மூலியமா தான் பண்றாங்க. ஸோ இந்த டீப் ஃபேக் அப்படின்றது புதுசா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது ஆல்ரெடி இருந்தது தான். இன்னும் லைக் நம்ம ஹாலிவுட் மூவிஸ்லாம் நிறைய பார்த்திருப்போம், நிறைய வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து ஆன்லைன்ல பண்ற மாதிரி பார்த்திருப்போம். அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டெக்னாலஜி வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் டெக்னாலஜியா இருந்தது, ஒரு காமன் மனுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு டெக்னாலஜியா இருந்தது, அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு. பட் இன்னைக்கு வந்து இதே டெக்னாலஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அஃபோர்டபுளா மாறிடுச்சு. அதாவது நிறைய ஆப்ஸ் மூலியமா கூட இந்த வந்து டெக்னாலஜி வந்து ஃப்ரீயாவே கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ இதை யூஸ் பண்ணி இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து யூஸ் பண்றாங்கன்றத விட மிஸ்யூஸ் தான் அதிகமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மிஸ்யூஸ் எப்படி பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஃபேமஸ் செலிபிரிட்டியோ இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாரோ போட்டோ வேணும் அவங்க எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு அவங்க என்ன மாதிரி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த ஆப்லேயே நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் அதுவே கொடுத்துரும். ஸோ ஒரு 2 பேர் வந்து மர்ஜ் பண்ற மாதிரி இருந்தாலும் அதுவும் பண்ற மாதிரி வீடியோஸ் எல்லாம் கிரியேட் பண்றாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபேண்டசிக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் இது இட்ஸ் கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒருத்தரோட பெர்மிஷன் இல்லாம அவங்களோட இமேஜ் அவங்களோட பிக்சரை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஐடென்டிட்டி தெஃப்ட் அப்படின்றது. அது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ல செக்ஷன் 66C வந்து கவர் ஆகும். இதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை இருக்கு அப்படின்லாம். அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிறைய வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி வந்து டீப் ஃபேக் அப்ளிகேஷன்ஸ் சோஷியல் மீடியாலையும் அண்ட் தென் யூடியூப்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இன்ஃபுளுசர்ஸும் இதை ப்ரொமோட் பண்றதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி இன்ஃபுளுசர்ஸ் யாராவது இதை ப்ரொமோட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குங்க. ஏன்னா பிகாஸ் இந்த இன்ஃபுளுசர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஸ் வந்து வேற ஏதோ ஒரு கண்ட்ரியில் இருப்பாங்க, இவங்களை கான்டாக்ட் பண்ணி இதை ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கும் தெரியாது யார் அங்கிருந்து நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்றது. ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு பேமெண்ட் கொடுக்குறாங்கன்றதுனால அவங்களும் அதை ப்ரொமோட் பண்றாங்க. அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி கீழே வந்து அவங்க மேலேயும் ஆக்ஷன் எடுக்கலாம். ஏன்னா 2022 வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான ஒரு கைட்லைன்ஸும் வந்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி கொடுத்திருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கைட்லைன்ஸ் ஃபார் ப்ரிவென்ஷன் ஆஃப் மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் என்டார்ஸ்மெண்ட் ஃபார் மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ரூல் 2022 அப்படின்னு இருக்குங்க. ஸோ இந்த ரூல் படி யாராவது ஒரு இன்ஃபுளுசர்ஸ் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி வந்து ஃபேக் அப்ளிகேஷன்ஸையோ இல்ல இந்த மாதிரி வந்து மிஸ்லீட் பண்ற மாதிரி அப்ளிகேஷன்ஸையோ ஆன்லைன்ல ப்ரொமோட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அஃபென்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பெனால்ட்டி வந்து 10 lakhs வரைக்கும் பெனால்ட்டி இருக்கு. யாருக்கு அந்த இன்ஃபுளுசர்ஸ் ஹஸ் டு பே 10 lakh. அப்படி இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்கள நெக்ஸ்ட் ஒரு 1 yearக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா பேன் பண்ணலாம். எந்த ஒரு ப்ராடக்ட்டும் நீங்க என்டோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு பேன் பண்ணலாம். இது கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டிக்கு அவங்களுக்கு எல்லா பவர்ஸுமே கொடுத்திருக்காங்க. இதே வந்து செகண்ட் அண்ட் சப்சிக்வெண்ட் அஃபென்ஸ் அதுக்கப்புறமும் திருப்பி இதே மாதிரி பண்ணாங்க அப்படின்னா அப் டு 3 years வரைக்குமே அவங்க பேன் பண்ணலாம். எந்த ஒரு ப்ராடக்டையோ இல்ல சர்வீஸோ நீங்க என்டோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 3 years வரைக்கும் பேன் பண்ணலாம். பிளஸ் பெனால்ட்டின்னு பாத்தீங்க அப்படின்னா 50 lakhs வரைக்குமே பெனால்ட்டி. அந்த இன்ஃபுளுசர்ஸ் வந்து 50 lakhs வரைக்குமே வந்து பே பண்ண வேண்டியது இருக்கு. இது வந்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 கீழே வந்து இந்த கைட்லைன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த கைட்லைன்ஸ் 2022 இருந்தே வந்துருச்சு. நிறைய பேர் மேல ஆக்ஷன்ஸும் எடுத்திருக்காங்க. அதனால இன்ஃபுளுசரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரியாம யாரோ ஒருத்தர் நம்மள வந்து கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஆப்பை ப்ரொமோட் பண்றாங்க இல்ல ஏதோ ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் ப்ரொமோட் பண்ணாதீங்க. ஏன்னா பிகாஸ் உங்களுக்கும் இது மேல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இந்த ப்ரொவிஷனுக்கு உங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ இந்த மாதிரியான அப்ளிகேஷனை ப்ரமோட் பண்றது, இந்த அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்றதுமே தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு சைபர் கிரைம் அட்வொகேட் கார்த்திகேயன் சொல்றாரு. ஸோ இதோட சீரியஸ்னஸ் தெரியாம இந்த மாதிரியான வீடியோக்களை கிரியேட் பண்ணி சிக்கல்ல மாட்டிக்காதீங்க. ஸோ எப்பவுமே தொழில்நுட்பத்தை புரிஞ்சு யூஸ் பண்ணுங்க.